வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். இல்லை அலுவலகங்களை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் அது ஒன்று நடக்கலாம். இங்கே இருக்கிற ஆஃபீஸை வேறு இடத்துக்கு பிரான்ச்சை மாற்றுறோம், இல்லை வாடகை கட்டடத்தில் இருந்து சொந்த கட்டடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சம்தான். ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அந்த இடத்துக்கு கிடைச்சிடும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. போன மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் போய் பாதியில் போய் 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற கதையாக இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது கடைசியில் போய் நின்றுடுது, வந்துடும் நினச்சேன் கடைசி நிமிஷத்தில் வரலம்பாங்க. இது செஞ்சலான்னு பார்த்தேன் கடைசி நிமிஷம் தடையாயிடுச்சும்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நீங்கள் 34 மார்க்கு வாங்கி ஃபெயிலான கதை இல்லாமல் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. பொதுப்படையான பலனை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் செல்வாக்கோடு இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது. எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகையின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க ஈர்க்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போ நம்ம இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பேச்சை கேட்டாலே கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்க இருக்கிற முகம் இருக்கிற மாதிரி பேசக்கூடியவங்க. அவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப தடைகளாக இருந்ததெல்லாம் தாண்டி அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே கோச்சார் ரீதியாக இந்த சித்திரை மாதத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு உருவாகக்கூடியது. வர்த்தகத்தில் இருக்கவங்களுக்கு வர்த்தகம் நல்லாவே இருக்கும். வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துடும். ஏன்னாக்கா இப்போ சுப செலவுகள் ஏற்படும். அதுமாதிரி கல்யாணம், கிரகப்பிரவேசம், இதுமாதிரி சொந்த நிகழ்ச்சி போகிறதுக்கு வரும். வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். இல்லை அலுவலகங்களை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் அது ஒன்று நடக்கலாம். இங்கே இருக்கிற ஆஃபீஸை வேறு இடத்துக்கு பிரான்ச்சை மாற்றுறோம், இல்லை வாடகை கட்டடத்தில் இருந்து சொந்த கட்டடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அம்சம்தான். ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அந்த இடத்துக்கு கிடைச்சிடும். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. வீடு மாறணும் இல்லை உத்தியோகம் மாறணும், ரெண்டும் மாறினா நல்லது. அப்படி மாறலைன்னா மருத்துவ செலவு வந்துடும். ஏன்னா ஜென்மகுரு வரார். ஜென்மகுரு வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் இடம் பயிற்சிகள் மாறும்போது வீடை மாற்றுறதா இல்லை ஆஃபீஸை மாற்றுறதான்னு ஒரு குழப்பம் சிந்தனைகள் இப்போயே மேலோங்கி இருக்கும். அதேமாதிரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு இடமாற்றம் தான். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான குருபலங்கள்லாம் இருக்கிறதுனால இடம் மாறி கல்யாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செயல்பாடுகள் நல்லாயிருக்கும். அவனுடைய இயற்கையாகவே நல்லா பேசக்கூடியவங்க தான். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியுடைய பாராட்டுகளும் அதுக்கு உண்டான அங்கீகாரமும் அதுக்கு உண்டான ஊதிய உயர்வும் உங்களுக்கு நல்லா தேடி வரும். அந்த கம்பெனிலே டிபார்ட்மெண்ட் மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். மேலிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னோடி சீனியராக இருக்கக்கூடியவங்களும் முதலாளியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெச்ஆராக இருந்தாலும் சரி அவங்களுடைய அரவணைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது சிறப்பு அம்சம்தான். ரிஷபராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க. போன மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் போய் பாதியில் போய் 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற கதையாக இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது கடைசியில் போய் நின்றுடுது, வந்துடும் நினச்சேன் கடைசி நிமிஷத்தில் வரலம்பாங்க. இது செஞ்சலான்னு பார்த்தேன் கடைசி நிமிஷம் தடையாயிடுச்சும்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நீங்கள் 34 மார்க்கு வாங்கி ஃபெயிலான கதை இல்லாமல் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது. நீங்கள் இயற்கையாகவே தாயார் மேலே பாசம் உள்ளவங்க தான். அதனால் உங்களுடைய குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாகவும் எந்த விதமான மதிப்பெண்கள்லாம் குறையாது, நல்ல விதத்தில் மதிப்பெண்கள் எடுப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு எந்த விதமான குழப்பமெல்லாம் அவர்கள் தேவைகள்லாம் பூர்த்தி செய்து கொடுத்து கொள்வார்கள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அழகு சாதன பொருட்களும் ஆடம்பர பொருட்களும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொண்டு சேகரிப்பது முக்கியமாக இருப்பீர்கள்.
அதை வாங்குவதற்கான உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. பொதுவாக உங்களுக்கு பொறுத்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோ அந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றத ஓரளவுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் சாதாரணமாக வீட்டு சாப்பாடு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு தீராத பட்சம் நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு தான் நல்லதாக இருக்குமே தவிர, அடிக்கடி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபுட் பாய்சன் மாதிரி. அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரிஷபராசியில் பிறந்தவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த புது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நீங்கள் வைரஸ் ஃபீவரோ அல்லது அதிகமாக ட்ராவல் பண்ண இடத்துல ஓவர் ஹீட்னால் வர பிரச்சனையோ மூளைச்சூடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகலாம். வயிறுலேருந்து குடல் வழியாக போகக்கூடிய தொண்டை வரைக்கும் உள்ள இடங்களில் வியாதிகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அதுக்கு அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ அல்லது அதிகமான நேரங்களில் ஒர்க் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே இந்த குரோதி வருஷத்தில் பார்த்திங்கனாலே நிறைய வைரஸ் ஃபீவர்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன், நிறைய ஃபயர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஏன்னா செவ்வாய் தான் ராஜாவாக வர்றார். அப்போ வரும்போது என்ன ஆகுன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் அங்கங்கே விபத்துக்களை உருவாக்கணும், தீப்பற்றி எரியறதும் அந்த மாதிரி அக்னி ரூபமாக நம்ம அதை ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறதோ, பைக்லேயே சென்னைக்கு போகிறேன், இன்னும் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன், நைட்டில் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் ரெட்டை வகையில் வருமானங்கள் வருவதற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உடம்பு ஆரோக்கியத்தில் இந்த ஒரு சில பகுதி மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது தான். மூளைச்சூடு வரலாம், வயிறு சம்மந்தப்பட்ட வயிறுக்கும் குடலுக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதனால் நீங்கள் அது கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் எழுத்தில் பொதுவாக அந்த குடும்ப விஷயத்தில் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் அம்மாவுடைய இருக்கிற பட்டுதலெல்லாம் நல்லதாக இருக்கும். எல்லாருக்கும் ஆயுள் பாகத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. பொதுப்படையான பலனை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் செல்வாக்கோடு இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்குது. பொதுவாக அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குறிப்பாக சினி ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லை நீச்சல் தொழிலில் இருப்பாங்க, லிக்விட் ஐட்டம் செய்யக்கூடிய பொருளாக இருப்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கவங்களுக்கு அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் அது நல்ல லாபகரமாக இப்போ இயங்கும். குறிப்பாக இந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் அந்த நீச்சல் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. பொதுவாக அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வைணவ தலங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலோ அல்லது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பண்ணிங்கனாலும் போதும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான வருது. ஏன்னா ஜென்ம குரு வரதுனால நீங்கள் குருவை தான் வழிபாடு பண்ணோம். சில பேர் தட்சிணாமூர்த்திக்கு போகிறவங்க அது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் சுபகிரகர் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் துணி கட்டியிருப்பாங்க. அந்த குருவுக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் மூக்கல்ல மாலையோ அல்லது லெமன் ரைஸோ போட்டு நைவேத்தியம் பண்ணுறதோ வழிபாடு பண்ணுறதோ உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர் விரதமாக இருக்கிறதோ என்னங்கிறத வியாழக்கிழமையில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. வீடு மாற்றத்தை கொடுக்கும். அந்த வீடு மாறினாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடுமான வரைக்கும் அலுவலக மாற்றங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒட்டுமொத்தமாக பொருளாதார நிலை மேம்படும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதனால் போன மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப கமிட்மெண்ட்டே ஹானர் பண்ண முடியாமல் இருந்த நீங்கள்லாம் சொல்வாக்கு காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அது வாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அகல கால் வைக்காமல் இருக்க சீராக பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜென்மகுரு ஈர்க்கும். அப்போ வரும் ஃபைனான்ஸ் சைட் வரும். அதனால் நீங்கள் இருக்கிற வியாபாரத்தை அது சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாலே போதும், அது நல்லபடியாக நடக்கும். அது நல்லா நடக்குதேன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடி எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை. நவகிரகங்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் துணி கட்டக்கூடிய பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு பண்ண வந்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தட்டுப்பாடு இல்லாமல் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேம்படுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் இல்லை. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்கிறது சிறப்பு அம்சம். இதுதான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுபம்.